the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Amen. Lord, I'm a puny little creature, the dust from the dust. If you were with me, I can be your mighty instrument, Lord. Bless me, Lord, so that I might break your word worthily to people. Amen. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும். இன்று இறுதி நாள், நம்முடைய 3 நாள் தியானத்தினுடைய இறுதி நாள். இன்றைய தலைப்பு வந்து ஹோப். இந்த நம்பிக்கையை எப்படி நாம் கிறிஸ்துவ நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமாக வைத்திருப்பது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அதை பத்தி தான் நம்முடைய தியானம் இருக்க போகுது. இந்த தியானத்துக்கு இடையிலேயே நான் ஹீலிங் பத்தியும் தெரபியூட்டிக் விஷயங்களை பத்தியும் நான் சொல்லுவேன். ஒரு சிலர்லாம் கேட்டுக்கொண்டதுனால அது கூட நம்ம என்ன செய்வோம்னா, எப்படி தியானிப்பது அப்படின்றத பிராக்டிக்கலா நம்ம எல்லாருமே செஞ்சு கத்துக்கொள்ளலாம். ஸோ அது உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரெகோரியன் சான்ஸ் அப்படின்றது நிறைய அந்த ஒரு விசுவாசத்தில் நம்ம ஈர்த்து செல்லக்கூடிய லத்தீன் மொழியில் உள்ள ப்ரேயர்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு கிரெகோரியன் சான்ஸ் அவங்க மெடிடேஷன்ல உருவாக்குன அந்த மியூசிக்ஸு இப்பவும் நமக்கு பயங்கரமான ஹீலிங் கொடுக்கக்கூடிய மியூசிக்ஸ் அதெல்லாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் மியூசிக் தெரப்பி ஒரு 70 பேருக்கு கண்டக்ட் பண்ணேன். ஸோ அது மியூசிக் எப்படி பிரெயினுக்குள்ள போய் சேஞ்சஸை ஹீலிங்கை கொண்டு வரும் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்ப்போம். அதுக்கெல்லாம் அடித்தளமாக ஒரு 4 விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த 4 விஷயங்கள் யார் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் உண்மையான முழுமையான மனநலம் உடல் நலம் முழுமையாக அமையும் அப்படின்றது தான் இன்றைய குறிக்கோள். So today we are going to see how the place of hope in Christian life, which remains the foundation for faith and endurance to be following God. And today we'll also be seeing about certain therapeutic techniques which can help us to heal completely. Before we could proceed to those therapeutic techniques, I would be telling, or we will be discussing on 4 basic steps which are necessary for a complete healing. So once we see that, we will also have a practical meditations where I will lead you into meditation. Maybe you can share your inspirations out of those meditation, whatever that comes to you. From today onwards, you can start practicing. Meditation is not an Herculean task. Maybe ஒரு சில கை தேர்ந்த பயங்கரமா இதுல ரொம்ப ஆழ்ந்து இருக்கிற நபர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, ஐயோ இது பயங்கர கஷ்டம் அப்படின்லாம் சொல்லி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணாமே விடுற அளவுக்கு பண்ணிடுவாங்க. பட் ஐம் கோயிங் டு டீச் யூ வெரி பேசிக் திங் டு கெட் இன் டு மெடிடேஷன் விச் கேன் ஆல்சோ பி அக்கம்பனிட் வித் மியூசிக்கோட கூட சேர்ந்து அந்த மெடிடேஷன் நம்ம ஈடுபடுறப்ப அது எப்படி நமக்கு ஹீலிங்கா மாறும் அப்படின்றத பத்தியும் நம்ம பார்ப்போம். ஸோ புனித போப் ஜான் பால் சொல்றாரு, நாம் உயிர்ப்பின் மக்கள், நாம் அல்லேலூயா கீதம் பாடக்கூடியவர்கள். அந்த டிஸ்பேரையே வாழ்க்கையில் அதிகமாக நமக்கு நடந்த தீமைகளையே சிந்திக்கிறவர்களாக அல்லது நமக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்கள் நடந்ததையே சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டாம். அதனாலதான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிலுவையில உயிர்த்த இயேசுவை வைக்கிறத என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிலுவையில உயிர்த்த இயேசுனுடைய இது இருக்கும். நம்ம உயிர்ப்பின் மக்கள், அப்ப நம்ம அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டிருக்க வேண்டும், மகிழ்ச்சியின் கீதத்தை விதைப்பவர்களாக இருக்க வேண்டும். அதனால நமக்கு அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், பிளஸிங்ஸ், கடவுள் நமக்கு கொடுத்த பிளஸிங்ஸ், இதை அடிக்கடி நம்ம நினைக்க நம்முடைய வாழ்க்கை அதுவாகவே மாறிவிடும். ஒரு ரிசர்ச்சுக்காக என்ன பண்ணாங்க, சயின்டிஸ்ட் பிரெயின் ஸ்கேன் பண்ணாங்க, ஸ்லீப்ப பிரெயின் ஸ்கேன். ஒருத்தர் தூங்கும் போது அவங்களோட பிரெயின்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற ஸ்கேன். ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, நாம தூங்குறப்ப நம்ம பிரெயின் அன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் ரீகால் பண்ணி
கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குதாம். மெயினா நம்ம என்னென்ன வார்த்தைகள் பேசணும் அப்படின்றத கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குதாம். எத பத்திலாம் ஆழ்ந்து சிந்திச்சோம் அப்படின்ட்டு, செக்மென்ட்டா பிரிக்கும். இப்ப நான் பிஹெச்டி தீசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். குவாலிட்டேட்டிவ் அ மெத்தட். அதுல அப்படிதான் டீகோட் பண்ணி, அ அத ஒவ்வொருத்தரும் குடுத்த இன்டர்வியூவெல்லாம் என்கோட் பண்ணி, டீகோட் பண்ணி, அத தனித்தனியா தீமேட்டிக்கா பிரிச்சு, அது எந்தெந்த தீம்ல யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, எது அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்ட்டா ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் இப்படி பிரிக்கிறப்ப, அது செய்ற மெயினான வேலை என்ன அப்படின்னா, என்னென்ன வார்த்தைகள் அதிகமா பேசியிருக்கிறோமோ, அடிக்கடி பேசியிருக்கிறோமோ, அத என்ன பண்ணுமாம், பிரெயினோட டாப்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுருமாம். ஸோ, நம்ம நமக்கு நடந்த வேதனையான விஷயங்களையே அடிக்கடி பேசிட்டே இருந்தோம்னா, அது டாப் ஆஃப் த பிரெயின் இருக்குமா? அது சோகமான விஷயங்களா இருந்துச்சுன்னா, அது என்ன பண்ணும், நம்முடைய செரட்டனின், டோபமைன் செக்ரீஷன இர்ரெகுலர் ஆக்கிரும். அப்ப அடுத்த நாள் நம்முடைய வாழ்க்கை, அது நல்லா வந்தா கூட, நாம என்ன பண்ணுவோம், நம்மள அறியாமலே நெகட்டிவிட்டிய உருவாக்கி அத அட்ராக்ட் பண்ணிருவோம். ரைட். இப்ப எமோஷனுக்கும், கொக்னிஷனுக்கும் என்ன சம்பந்தம்? நம்முடைய உணர்வுகளுக்கும், சிந்தனைக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளுக்கு உணர்வுக்குன்னு இருக்கிற பிரெயின், அந்த கொக்னிஷன் பிரெயினோட ஒட்டி இருக்குது. சிந்தனைக்குரிய பிரெயினோட ஒட்டி இருக்குது. உணர்வுகள்ல தேங்கி இருக்கிற எதிர்மறை உணர்வுகள நாம் சரிவர கையாளாமல், அத அங்கேயே தேக்கி வச்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, நம்முடைய சிந்தனைகளும் சரி வராது. இது 2மே இன்டர் கனெக்டட். ஒண்ணு சரியில்லன்னா, இன்னொன்னு ஒழுங்கா வேலை செய்யாது. ஸோ, அப்ப என்ன ஆகும்? நான் நெறைய தீமையான உணர்வுகள், பழைய விஷயங்கள் எல்லாம் தேக்கி வச்சிருக்கிறது. எனக்கு வாழ்வில் நடந்த விஷயங்கள எல்லாம் அப்படியே தேக்கி வச்சுட்டு இருக்கிறேன். அப்படின்னா, இந்த சிந்தனை செயல்படாது ஒழுங்கா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன்னே தெரியல அடிக்கடி மறதி ஏற்படுது. இப்பல்லாம் விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமா மறந்துருது. ஏதோ சோகமா இருக்கிற மாரியே உணர்வு வருது. எதுவுமே இல்லாத ஒரு விரக்தி மாரியே தோணுது. என்ன சுத்தி எல்லாம் இருக்குது. என்ன சுத்தி உறவுகள் இருக்குது. எனக்குரிய வசதிகள் இருக்குது. ஆனா, ஏதோ ஒரு விரக்தி, ஒரு வாழ்க்கையில பிடிப்பு இல்லாதது மாரியே இருக்குது. இதெல்லாம் நிகழும். இதெல்லாம் நார்மல். இதெல்லாம் நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனைன்னு நெனைக்க வேணாம். நம்மல்லாம் ஈஸியா கையாண்டுறலாம். சரியான நபர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, சரியான விதத்துல உங்கள வழி நடத்துவாங்க. அன்புக்குரியவர்களே, சோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்டின்னா, எதை நான் அதிகம் சிந்திக்கிறேனோ, எத நான் அதிகமா சிந்திச்சு என்னுடைய பிரெயின பழகி இருக்கிறேனோ, அதன்படியே அது உருவாகிடுது. இப்ப என்ன ஆகுது? யார் யாரெல்லாம் ஜெபத்தின் மூலியமாவோ, இல்ல நல்ல உறவுகள் மூலியமாகவோ, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாவோ, அவங்களுடைய உணர்வ ஷேர் பண்றாங்களோ, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அந்த தியானத்த அட்டெண்ட் பண்ற நீங்க, நீங்க விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்கள் கணவனுக்கு கணவனா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னா, கணவனுக்கு மனைவி தான் முதலிடம். மனைவிக்கு கணவன் தான் முதலிடம். இந்த 2ம் கிளியரா இருக்கிற இடத்துல கடவுள் 3வது நபராக அந்த திருமணத்தில் இருக்கிறார். ஒரு சிலர் எனக்கு கடவுள் தான் முதலிடம்னா, கடவுள் பாய் பாய் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு போயிருவாரு. ஆக, யார் இத சரிவர செய்றோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா கடவுள் அங்க இருப்பார். இப்ப உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் உங்களுடைய கணவனிடமோ, மனைவியிடமோ டிரான்ஸ்பரன்ட்டா இஃப் யூ ஆர் ஏபிள் டூ டயலாக் வித் யுவர் ஸ்பவுஸ் வித் a transparent heart of letting all your emotions and your husband or your spouse is able to validate your feelings. That is important. வேலிடேட் யுவர் ஃபீலிங்ஸ்னா, நான் உன்ன உன்ன புரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த நிலை இந்த நடந்ததுனால உனக்கு சோகமா இருக்குது. அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னு யார் சொல்லி அத வேலிடேட் பண்றாங்களோ, அந்த உணர்வுகள் அங்க சரிவர கையாளப்படுது. யார் யாருக்கெல்லாம் இது நடக்கிறதோ, யார் யாரெல்லாம் உங்கள் உணர்வுகளை சரிவர கையாள கற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அப்ப என்ன பண்ணும்னா, நம்முடைய உணர்வு பிரெயின் செரட்டனின், டோபமைன் அப்படின்ற இந்த 2 அமிலங்கள சீரா சீறி பாய்ச்சும். அப்படி ஸ்ப்ரே ஆகுறது, நேரா நம்முடைய கொக்னிஷன் பிரெயின்ல சிந்தனைக்குரிய பிரெயின்ல ஆக்டிவேட் ஆகி, நல்ல சரியான முடிவுகளை நம்மால எடுக்க முடியும். அதனால தான், ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே அடுத்தது செய்யாத, உட்காரு.
கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னுவாங்க. ஏதோ சாங்கியம் செய்ற மாரிலாம் செய்வாங்க. அது இட் ஹஸ் காட் அ ஹை சயன்டிஃபிக் வொர்க் இன் இட் டூ காம் டவுன், டூ ஆக்டிவேட் யுவர் பாராசிம்பத்தெடிக் நர்வஸ் சிஸ்டம், டூ காம் டவுன். அப்பதான் மெதுவா உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் லெட் அவுட் பண்ணிட்டு, அடுத்த வேலைய செய்யும் பொழுது நம்ம சீரா செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, எதெதெல்லாம் டிஸ்பேரோ அதையெல்லாம் தூக்கி எறியக்கூடிய தருணம். பிகாஸ் வி ஆர் ஈஸ்டர் பீப்பிள். வி ஆர் ஈஸ்டர் பீப்பிள். அப்ப நமக்கு கிறிஸ்டியன்ஸா இருக்கிற நமக்கு எது ஒரு மிக இம்பார்ட்டன்ட் வெர்च्यू அப்படின்னா ஹோப். ஹோப் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் வெர்च्यू. அன்புக்குரியவர்களே, இட் இஸ் மோர் தென் ஆப்டிமிசம். ஹோப் அப்படின்றது மோர் தென் ஆப்டிமிசம். எண்ணங்களை விட நல்லது நடக்கும் என்று ஹோப் பண்றதே மிகப்பெரிய ஒரு வெர்च्यू நமக்கு. அது யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவங்கலாம் கடவுளுடைய முழு நம்பிக்கையை, கடவுள் நமக்கு வாக்களித்தது போல நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் திளைத்திருக்கிறார்கள். இதுதான் இஸ்ராயேல் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே போது. எப்ப கம்மியாயிட்டே போதோ, அவங்களுடைய அந்த பயணத்துல அந்த பயணத்துல எப்பப்ப கம்மி ஆகுதோ, அதுதான் அந்த பாஸ்கா பயணம். அந்த பயணத்துல எப்பப்ப கம்மி ஆகுதோ, அவங்களுக்கு வீழ்ச்சி நடக்குது. அந்த வீழ்ச்சி எதுக்காக நடக்குதுன்னா, அவங்கள அவேர் ஆக்கி மீண்டும் கடவுளுக்குள்ள வர்றதுக்கு. யார் யாரெல்லாம் அந்த உணர்வுகள சரிவர வெளிப்படுத்தலையோ, மீண்டும் மீண்டுமாய் விழுகிறார்கள். அப்ப என்ன வீழ்ச்சி இருந்தாலும், யார் ஒருத்தர் இந்த நம்பிக்கையை வலிந்து பற்றிக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் விழவே மாட்டார்கள். அவர்கள் தூக்கி நிறுத்தப்படுவார்கள். எப்படி? டைட்டஸ் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய அருளினால் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்ட நாம் அவருடைய தோன்றல்கள் எப்படி வழித்தோன்றல்கள் ஆகிறோம்? நாம் இறைவனில் இனி ஒருபோதும் சாக மாட்டோம். இறப்பு என்பது இறைவனோடு இணைகின்ற தருணம் அப்படின்ற உணர்வு, ஹோப் அதுதான் மிகப்பெரிய வெற்றி நமக்கு. அந்த ஹோப் இருக்கிற வரைக்கும், நம்ப இன்னும் இன்னுமாய் கடவுளுடைய நம்பிக்கையில் வளர்வோம். யாருக்கெல்லாம் அந்த ஹோப் இருக்குதோ, கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையா நம்பி இது நிச்சயம் நடக்கும். நேத்து ஷேரிங்ல கூட ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இதுவரைக்கும் கடவுள் அ நான் கேட்டத குடுக்காம போனதில்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஐயோ! கிடைக்காம போயிடுமோ! நமக்கு இதாயிடுமோ! அப்படின்ற பதட்டத்த அதிகமா வளர்க்கறது இல்ல. எப்படியும் அவர் குடுத்துருவாரு. அப்படின்ற அந்த நம்பிக்கை, ஒரு குழந்தைக்குரிய நம்பிக்கை. எப்படியும் அவர் எனக்கு குடுத்துருவாரு. அப்படின்ற அந்த குழந்தைக்குரிய நம்பிக்கை, நிச்சயமா நம்மள இன்னும் அதிகமா வளர்ச்சிக்கு கூட்டிட்டு போகும். எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். "For I know the plans I have for you, declares the Lord." ஏன்னா ஒரு சில டைம்ல நம்மால நம்முடைய ஃபியூச்சருடைய அடுத்த ஸ்டெப் பார்க்க முடியாது. ஆனா அவர் மேல இருந்து பார்க்கிறதுனால, அவருக்கு எல்லாமே தெரியுது. He is able to see us through. He is able to get us into track. Plans to prosper you. நம்ம எப்படி வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போணும் அப்படின்றத கடவுள் மேலிருந்து நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறவர். அவருக்கு தெரியும். Plans to give you hope and a future. அதனால இங்க இருக்கிற யாரும் எந்த ஒரு வருத்தத்திற்குள்ளும் உள்ளாக வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நமக்கு இப்ப இருக்கிற கஷ்டம், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கஷ்டத்த மட்டும் தான் பார்ப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரெயின் கஷ்டத்த பார்க்கிறப்ப, கஷ்டத்த கஷ்டமா பார்க்கிறப்ப, அத என்ன பண்ணும், ஆக்சுவல் சைஸ விட 8 மடங்கு பெருசாக்கி நம்ம பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்குதாம். அதான் ஆராய்ச்சி. அப்ப ஒரு சின்ன ப்ராப்ளத்த 8 மடங்கு எப்படின்னு பாருங்களேன். ஏதோ ஒரு கண்ட்ரில பூச வைக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி,
ஒரு குட்டி பிள்ளை ஓடி வந்து, "இன்னைக்கு பூச வைக்க முடியாது" அப்படின்னுச்சு. "ஏம்மா? என்னம்மா ஆச்சு?" ஆல்டருக்கு வர்றது. "ஏம்மா என்ன ஆச்சு?" "ஃபாதர், ஆல்டர்ல 2 கேண்டில் இருக்குது. ஆனா நம்மகிட்ட ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்குது. அதனால பூச வைக்க முடியாதாம்." ஒரு கேண்டில் தான் பத்த வைக்க முடியுமாம், ஒரு தீக்குச்சினால. அதனால பூச வைக்க முடியாதாம். ப்ராப்ளம் அவங்களுக்கு பெருசா தோணும். கேட்டாஸ்ட்ரோபைசிங். பிரெயின அத ட்ராமடைஸ் பண்ணி, எக்ஸ்ட்ரீமா காக்னிஷனல் டிஸ்டார்ஷன்ஸ உருவாக்கிரும். அன்புக்குரியவர்களே, எப்ப நாம் ஹோப்பின் பக்கம் திரும்புறோமோ, விசுவாசத்தின் மீதும், நம்பிக்கையின் மீது திரும்புகிறோமோ, அப்ப அவரு எல்லாம் பார்த்துப்பாருப்பா. அதனால தான் பிரான்சிஸ் அசிசி மிக தெளிவாக சொன்னார்ன்னு நேத்து சொன்னேன். "த லார்ட் கேவ் மீ பிரதர்ஸ்." அவரு நெனச்சுட்டு இருந்தாரு. அவரோட லைஃப்ல தான் அவங்க அட்ராக்ட் ஆயி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சீர்படுத்தணும். அவங்களெல்லாம் நெறிப்படுத்தணும். இப்ப வர தலைமுறையெல்லாம் நம்ம சொல்றதையே கேட்கறதில்ல. இதெல்லாம் சீரழிஞ்சிரும். ஐயோ! நம்ம ஃபுல் இதுவும் எடுத்துக்கிட்டோம்னா, டென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நல்லது செய்றதையும் தீமையா போய் முடிஞ்சிரும். அதனால நீங்கள் பிச்சை எடுத்து பெற்றவர்தினால் தான் பெற்றோர்கள். ஆக குழந்தையை உங்களுக்கு கொடுக்கிறவர் கடவுள். அவரு தான் ஓனர். ஸோ நீங்க ஜெபம் பண்ணும்போது, "த லார்ட் யூ கேவ் மீ யுவர் சில்ட்ரன். ஐ அம் ஒன்லி எ ஃபெசிலிட்டேட்டர். ஹெல்ப் மீ டூ ஃபெசிலிட்டேட் வெல்." அன்புக்குரியவர்களே, அது உங்களுடைய ஜெபம் ஆகட்டும். கடவுளே, நீர் எமக்காக கொடுத்த உமது குழந்தைகளை, உமது சித்தப்படியே வழிநடத்த எங்களுக்கு சக்தி தாரும். அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அன்புக்குரியவர்களே, ஸோ இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நம்மை கடவுள் எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய கடவுள். இன் ஆல் திங்ஸ் காட் வொர்க்ஸ் ஃபார் த குட் ஆஃப் தோஸ் ஹூ லவ் ஹிம். எப்ப இந்த ஹோப்ப வளர்க்கிறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாவித நன்மைகளும் நம்மை வந்து சேரும் என்கிறது ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஹோப். எத பத்திய ஹோப்? இட்ஸ் அபௌட் த ரெசரக்ஷன். இட்ஸ் அபௌட் த ரெசரக்ஷன். எப்படின்னா, ஆதாம் பாவம் செய்து வீழ்ந்தார். அப்ப நம்ம பாவம் செய்துட்டோமேன்னே இன்னும் வீப்பிங் வால்ல போய் மண்டைய இடிச்சுட்டு அழத் தேவையில்ல. இல்ல யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்துல ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? கடவுள் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்னும் 256 பூசைகளும், 256 ஜெபமாலைகளையும் இன்று 2 நாட்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. ஆதாம் வீழ்ந்தார். அதனால் நாமும் வீழ்ந்தவர்களாக இருந்தோம். கிறிஸ்து வந்தார். மீட்பை தந்தார். Once and for all he shed blood for all our sins. He made us all alive. ஒரு ஆதாமினால் வீழ்ந்தவர்கள் இன்னொரு ஆதாமினால் உயிர் பெற்று எழுகிறோம். உயிர் பெற்று எழுகிறோம். ஆக அது டெத் எனர்ஜி, தானதோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெத் எனர்ஜி, வீழ்ச்சியின் எனர்ஜி. ஆதாமின் வழியாக நமக்கு கிடைத்தது தானதோஸ் எனர்ஜி, டெத் எனர்ஜி. கிறிஸ்துவின் வழியாக வந்தது லைஃப் எனர்ஜி, லிபிதோ எனர்ஜி. அந்த லிபிதோ எனர்ஜில நாம் எல்லாம் உயிர் பெற்றிருக்கிறோம். அதனால எங்க சபையில சொல்லுவாங்க, "A sad Franciscan is a bad Franciscan." அது கிறிஸ்துவத்துக்கே அப்ளை ஆகணும். "A sad Christian is a bad Christian." நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியின் மக்களாய், உயிர்ப்பின் மக்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இருக்கிறது அந்த ஹோப். ஒரு நாள் நம்ம அவரோட ஒண்ணா இருக்க போறோம். அவரோட நம்ம ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்போம். முகமுகமாய் கண்டு தரிசிக்க போகிறோம். இந்த ஹோப் நம்மள என்ன ஆகணும்னா, வளர்ச்சிய குடுக்கணும். அதனால தான் அந்த முதல் கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்துவ குழுமம் உருவாகுறப்ப, ஒருத்தர் இன்னொருத்தர எப்படி தெரியுமா வாழ்த்திப்பாங்க?
கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்துவாங்க. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எல்லாமே இப்படிதான். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா அவங்க இன்னொரு நபர் கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தர் இன்னொருத்தரை வாழ்த்திப்பாங்க. அந்த மகிழ்ச்சியின் மக்கள் நாம என்ன பண்ணணும்னா நமக்குள்ளயும் we are also people of resurrection. So we cannot hold on to what has gone wrong. Once we fell, just like Adam fell in sin, but through Christ the resurrection was given to us as a gift. For once and for all he shed blood and redeemed us completely. And so, dear friends, we are called to have hope even in suffering. இந்த hope in suffering அப்படின்றப்ப எனக்கு பிரான்சிஸ் அசிசி, the only Christian who lived after Christ, the only Christ, the second Christ, who is called as a second Christ, is Saint Francis of Assisi. Saint Francis of Assisi அவருடைய வாழ்க்கை படிநிலையில ஒரு இடத்துல சொல்றாரு, திடீர்னு அவர் யோசிக்கிறார், எது ஒரு முழுமையான சந்தோஷமா இருக்க முடியும்? வாட் இஸ் பெர்ஃபெக்ட் ஜாய் அப்படின்னு அவருடைய ஆழ்ந்த தியானம். அப்ப கூட இருக்கிற பிரதர்ட்ட சொல்றாரு, பிரதர், டு யூ நோ வாட் இஸ் பெர்ஃபெக்ட் ஜாய் அப்படின்ட்டு. கூட இருந்த பிரதர் சொல்றாரு, அவருக்கு அசிஸ்டன்ட் அவர் தான் எழுதுவார், ஏன்னா பிரான்சிஸ்க்கு எழுத படிக்க தெரியாது. ஸோ அந்த கூட இருந்த பிரதர் கேட்கிறாரு, தெரியலையே ஃபாதர் பிரதர், சொல்லுங்க, வாட் இஸ் பெர்ஃபெக்ட் ஜாய்? ஸோ எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் அசிசி சொல்றாரு, ஈவன் இந்த வேர்ல்டுல இருக்கிற பெஸ்ட் ஆஃப் பீப்புள், they come and join Franciscan family. Write down, brother, this is not perfect joy. அவர் பாருங்க, இந்த இந்தியன் பிலாசபியை ஃபாலோ பண்றார். நெத்தி கடவுள் யார் அப்படின்னு கேட்டா, இந்தியன் பிலாசபியில கடவுள் யார் இல்லை அப்படின்றதான் சொல்லுவாங்க பதிலா. அப்ப என்ன அர்த்தம்னா, கடவுள் யார் என்பதை ஒவ்வொருவரும் தனித்துவமாய் தனிப்பட்ட விதமாய் அனுபவித்து பெற வேண்டும். எது கடவுள் இல்லை என்று சொல்லுவார்களே தவிர எது கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள். மாதிரி பிரான்சிஸ் அசிசி சொல்லிட்டே போறார், எது சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் சொல்றாரு, போப்பே நம்ம சபையில வந்து ஜாயின் பண்ணிடுறார், அதுவும் சந்தோஷம் இல்ல. பெரிய பெரிய அறிஞர்கள், வித்துவான்கள், பெரிய பிசினஸ்மேன், பணம் பதவி எல்லாத்தையும் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து பிரான்சிஸ் அசிசியின் வழி நடக்கிறாங்க. ரைட் டவுன் பிரதர், தட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் ஜாய். இதுக்கு டென்ஷன் ஆயிடுது. பிரதர், டெல் மீ அட்லீஸ்ட் நவ் வாட் இஸ் பர்ஃபெக்ட் ஜாய்? கேட்கிறாரு, என்னதான் பர்ஃபெக்ட் ஜாய்ன்றத சொல்லுங்க. நமக்குள்ள பிரான்சிஸ் அசிசி சொல்றாரு, நானு வெளியில ப்ரீச்சிங்க்கு போயிட்டு வரேன். அது ஒரு கோல்டான கண்ட்ரி. ஸோ எல்லா இடத்துலையும் போய் ப்ரீச்சிங் பண்ணிட்டு திரும்பி லேட்டா வீட்டுக்கு வரேன், நம்முடைய ஃப்ரையரிக்கு வரேன். வரப்ப அவங்க எல்லாம் கதவை அடைச்சிட்டாங்க. ஈவினிங் ப்ரேயர்லாம் சொல்லி கதவெல்லாம் அடைச்சிட்டாங்க. நான் லேட்டு வந்து கதவை தட்டுறேன். அவங்க உள்ள இருந்து ஒரு பிரதர், யார் நீங்க அப்படின்னு கேட்கிறார். நான் சொல்றேன், நான் பிரான்சிஸ் அப்படின்னு. அவர் உள்ள இருந்து பதில் சொல்றாரு, ஐ டோன்ட் நோ யூ. நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஏன்னா சபை ஒழுங்குப்படி கதவு ஒரு முறை பூட்டி ஆயிற்று, இனி நாங்க திறக்க மாட்டோம். அப்ப திரும்ப திரும்ப போய் தட்டுறாரு. யார் இது அப்படின்னு உள்ள இருந்த பிரதர் திரும்ப கேட்கிறார். திஸ் டைம் சொல்றாரு, ஐ பிரான்சிஸ், த ஃபவுண்டர் ஆஃப் தி ஆர்டர். சபையின் நிறுவனர் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படி சொன்னாவது உள்ள விடுவாங்களா அப்படின்னு சொல்றேன் அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஐ டோன்ட் நோ யூ. நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ யூ. ஐ எம் நாட் லெட்டிங் யூ இன். ஐ டோன்ட் நோ யூ அப்படின்ட்டு கதவே திறக்கிறது இல்லை. தேர்ட் டைமும் திரும்ப தட்டுறாரு. ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்கிறாரு. த சேம் பிரான்சிஸ் ஹியர், ப்ளீஸ் லெட் மீ இன். ஏன்னா இங்க பயங்கர கோல்டா இருக்குது. அந்த கோல்டு ஐஸ்லாம் என்ன பண்ணுது, அங்கீனோட விளிம்புல அப்படியே அந்த சாக்கு மாதிரி தானே உடை உடுத்திருப்பாங்க, விளிம்புல அப்படியே கட்டி மாதிரி ஐஸா உருவாயிடுச்சு.
அது என்னுடைய கால்ல ஹிட் ஆயி கால் கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்குது. ப்ளீஸ் லெட் மீ இன் அப்படின்னு கேட்கிறேன். அவர் கதவ தொறந்து, என்னோட கழுத்த பிடிச்சு, தள்ளி, திரும்ப ஒரு ஐஸ் குழிக்குள்ள என்ன தள்ளி விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரதர், ரைட். If I have the capacity to accept all this suffering, having a hope that one day God will reward me, if I am able to bear this suffering, right on, brother, this is perfect joy. அன்புக்குரியவர்களே, முழுமையான சந்தோஷம் யாருக்கு வரும்? உண்மையான ட்ரூ ஜாய் யாருக்கு வரும்னா, யார் விசுவாசம் கொள்ளுகிறார்களோ, யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ. So, suffering produces perseverance. Perseverance, character, and character, hope. அதான் இன்னைக்கு ஆட்ல போட்டிருந்தார் ஜூலியன். மிக அழகாக பண்ணியிருக்கார். ஒரு நாளும் அருமையான வீடியோ. தியானமே அட்டெண்ட் பண்ண தேவையில்ல போகுது. அந்த வீடியோ பார்த்தாவே போதும், மெசேஜ் கிளியரா வந்தது. So thank you, Julian, for wonderful job that you are doing. So, suffering produces perseverance. அன்புக்குரியவர்களே, யார் ஒருவர் பிரச்சனை இல்லாமல் வாழுகிறார்களோ, அவங்களுக்கு ஒரு முறை பிரச்சனை வந்துச்சுன்னா, வீழ்ந்தாங்கன்னா, they will fall to the worst. யாரெல்லாம் பயங்கர ஓவர் நம்பிக்கையா இருக்கிற மாரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா, அவங்க உடைஞ்சு போறது வந்து மத்தவங்க உடைஞ்சு போறத விட அதிகமா இருக்கும். அதனால, அதனால தான் பாருங்களேன், நான் ஒரு சில டைம்ல திருச்சியில நான் அமலாஷத்துல படிச்சப்ப, அந்த காவேரி பாலத்துல ஈவினிங்ல நடந்து போவோம். நைட்ல அப்படி நடந்து போவோம். அப்படியே ஜெபமாலை சொல்லிட்டு. அப்ப பார்ப்போம் ஒரு சிலர்லாம் அப்படியே ஃபேமிலியா வெளியிலேயே அந்த குளிர்லயும், வெயில்லயும், பனியிலயும் குழந்தைங்கள போட்டு அப்படியே குடும்பமா ரோட்டோரம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, எப்ப சிக் ஆகுறாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த சஃபரிங்கள எல்லாம் எதிர்கொண்டு அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பெர்சிவியரன்ஸ கிரியேட் பண்ணிடுது. அப்ப சஃபரிங் நமக்கு வாழ்க்கையில வருது அப்படின்னா, அதை எதிர்கொள்ளும் திறனை இறைவன் அதிகரிக்க கொடுத்திருக்கிறார். அந்த பெர்சிவியரன்ஸ் என்ன பண்ணும், லைஃப்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் உருவாக்கும். அந்த கேரக்டர் என்ன பண்ணும், ஹோப்ப குடுக்கும். எப்படி? ஏதாவது ஒரு சஃபரிங் நடந்தா, நிச்சயம் கடவுள் அதுல ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு வச்சிருக்கிறாரு. அப்படின்ற அந்த ஹோப் குடுக்கும். அந்த ஹோப் பெர்சிவரன்ஸ கிரியேட் பண்ணும். அந்த பெர்சிவரன்ஸ் கேரக்டர கிரியேட் பண்ணும். இது ஒரு விஷியஸ் சைக்கிள். So, hope strengthens faith during trials, my dear friends. அதனால தான் ஹெலன் கெல்லரும், மதர் தெரேசாவும் சேமா அந்த விஷயங்கள சொல்றாங்க. ஹோப் அப்படின்றது கண்ணால் பார்க்க இயலாததை பார்ப்பது. அத உணர முடியாததை உணர்ந்து கொள்வது. அடைய முடியாததை அடைந்து கொள்வது. ஆக, ஹோப் இருக்கிறவங்களுக்கு ரைட் நவ் தே கேன் லிட்டரலி விஷுவலைஸ் ஹெவன். அந்த ஹோப் இருக்கிறவங்களுக்கு லிட்டரலி அப்படியே அந்த ஃபெய்த்ல தே கேன் பி ஹாப்பி. அதனால தான் எலிசபெத் கப்லர்-ராஸ் அப்படின்றவங்க பண்ண ரிசர்ச்ல that is another topic we may not have time to discuss, but I'm putting it into short. She does a research on near death experience. யார் யாரெல்லாம் டெட்ன்னு அனௌன்ஸ் பண்ணி திரும்ப உயிர் பெற்றெழுந்தாங்களோ அவங்களுக்கு மத்தியில ஒரு ரிசர்ச் பண்றாங்க எலிசபெத் கப்லர்-ராஸ். ஸோ அவங்களுடைய அந்த ரிசர்ச்சினுடைய முடிவுல சொல்லுது, மோஸ்ட் ஆஃப் தெம் யார் யாரெல்லாம் அவங்க டெட்ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அப்ப ஏதோ ஒரு பெரிய இருட்டான இத டனல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றாங்க. இருட்டான ஒரு டனலுக்குள்ள போறது மாரி ஒரு அனுபவம். அந்த டனலோட எண்டுல they were so happy to join that light. So happy to join that light. So எப்ப திரும்ப உயிர் வந்துச்சுன்னு சொன்னாங்களோ, அவங்க யாரும் அவங்கள அங்க பிடிச்சு இழுத்துட்டு வந்த மாரி இருந்துச்சு. They didn't want it. They didn't want to come back. Because that light gave them that perfect joy. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்லாம் they were able to live with that hope much more better. It motivates them.
இட் ரெகுலேட்ஸ் தம். ஏன்னா, நம்ம முன்னாடி பார்த்தது போல, சஃபரிங் புரொடியூசஸ் பெர்சிவரன்ஸ். பெர்சிவரன்ஸ் புரொடியூசஸ் கேரக்டர். கேரக்டர் புரொடியூசஸ் ஹோப். ஸோ அத தெளிவா நீங்க பார்த்துக்கோங்க. அன்புக்குரியவர்களே, நீங்களே உங்கள இவாலுவேட் பண்ணிக்கோங்க. நான் சஃபரிங் ஸ்டேஜ்ல இருக்கிறேனா? இல்ல பெர்சிவரன்ஸ இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேனா? இல்ல இப்ப தான் நான் கேரக்டர் ஃபார்மேஷன்ல இருக்கிறேனா? இல்ல ஐ அச்சீவ்ட் ஹோப். ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க அந்த ஏதாவது ஒரு உங்களுக்கு லைஃப்ல நடந்துச்சுன்னா, இந்த 3 ஸ்கேலையும் வச்சு பாருங்க. இதுல எந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கிறேன் அப்படின்றத நீங்களா இது பண்ணிக்கலாம். 2 கொரிந்தியன்ஸ் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். Therefore we do not lose heart, though outwardly we are wasting away, yet inwardly we are being renewed day by day. For our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. இப்ப நடக்கிற சஃபரிங், உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற சஃபரிங் ஒரு இன்னலே இல்ல. உங்களுக்கு கிடைக்க போற அந்த ரிவார்ட நெனச்சுட்டீங்கன்னா, வருகின்ற இன்னல்கள் எல்லாம் இன்னல்களாகவே இருக்காது. கடவுள் அந்த ரிவார்ட் எனக்கு குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஹோப். ஏன்னா, ஹோல் திருச்சபையே ஆங்கர்டு, நங்கூரம்னு சொல்லுவாங்கல்ல. கப்பல் வந்து அந்த கப் கரைய வந்து அடைஞ்சதும், அதே இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு விடுற நங்கூரம் எதுனா ஹோப். ஹோப். எதுக்கு நங்கூரம்னா, நம்முடைய சோல்க்கு. அதுதான் நம்மள காப்பாத்தும். செக்யூர் ஆக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஃபைட் பண்ணக்கூடிய சக்திய நம்ம எல்லாருக்குள்ளயும் குடுக்கிறது இந்த ஹோப். சோ, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் மிகத் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய ஆன்மாவின் நங்கூரமாக விசுவாசம் அமைகிறது என்று. ஆன்மாவின் நங்கூரமாக விசுவாசம் அமைகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி இந்த ஹோப் என்னதான் பிரெயினுக்கு பண்ணுது? 1957வது வருடம் கர்ட் ரிக்டர் கர்ட் ரிக்டர் அப்படின்றவரு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணார். He did an experiment in 1957, the hope experiment. What he did, he would put around 50 to 100 white rats in the water. இந்த ஒயிட் ராட்ஸ் வாட்டர்ல போட்டோம்னா என்ன ஆகும்? இட்ஸ் நார்மல், யா. ராட்ஸ் என்ன ஆகுது? மெதுவா தண்ணியில மூழ்கி மூழ்கி சாக ஆரம்பிக்குது. 1 ஆர் 2 ராட்ஸ் அப்படியே கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி இப்படியே தத்தளிச்சு இருக்கிற தருணம், சாக போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத அப்படியே சேவ் பண்ணி எடுத்து, நல்லா வார்ம் பண்ணி, அத நல்லா ஒரு புரொடெக்டிவ் ஏரியாவுல வச்சு, நல்லா சாப்பாடு குடுத்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. திரும்ப அதே மாரி டிராப் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் டிராப் பண்ணி கர்ட் ரிக்டர் ஃபவுண்ட் he made the rats to swim for 60 hours. He made the rats to swim for 60 hours. அன்புக்குரியவர்களே, எது இந்த ராட்ட மீண்டும் மீண்டும் அப்படி சீக்கிரமா தண்ணீல சாகக்கூடிய அந்த ராட்ஸ் 60 மணி நேரம் ஸ்விம் பண்ண வச்சது எது? அப்படின்ற அந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நம்ம சாகப்போற தருணத்துல எப்படியும் சேவ் பண்ணிருவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை. ஆக கிறிஸ்தவர்களின் ஆன்மாவின் நங்கூரம் விசுவாசமே. அதனால அத கைவிட்றாதீங்க. இந்த ரிசர்ச்னோட அவுட்கம்ல கர்ட் ரிக்டர் மிக அருமையா சொன்னாரு. யார் யாருக்கெல்லாம் ஹோப் இருக்குதோ, அவங்களோட பிரெயின் குவாட்ரபிள்ஸ் தி மென்டல் எனர்ஜியாம். அவங்களோட பிரெயின்ல இந்த மென்டல் எனர்ஜி உள்ள இருக்கிற அந்த சக்தி ரிசோர்சஸ்லாம் இட் குவாட்ரபிள்ஸ் மல்டிப்ளைஸ். அன்புக்குரியவர்களே, ஒரு செயலற்ற விசுவாசம்
செத்த விசுவாசம். ஸோ இந்த ஹோப் எப்படி நம்ம வாழ்க்கையா மாறணும் அப்படின்றத நாம சிந்திப்போம். இதுல எது எதெல்லாம் நான் செய்றேன் அப்படின்னு நீங்களா மார்க் பண்ணிக்கோங்க. எது எதெல்லாம் இந்த தவக்காலத்துல நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்றத நீங்களே மார்க் பண்ணிக்கோங்க. எது எதெல்லாம் நான் செய்ய தவறி இருக்கிறேன், இனிமேல் நான் செய்ய போகிறேன் அப்படின்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அப் டு யூ. ப்ளீஸ் டேக் நோட். If your hope has to be lived, and as I say a few things, narrate few things, kindly check for yourself. What are you are doing? What all you fail to live out? What all you plan to create a change in your life? யாரெல்லாம் the person who feels that I'm a Christian, your faith has to be in your prayer. ஸோ ஜெபம் என்னுடைய வாழ்க்கையா இருக்குதா அப்படின்னு. அப்புறம் இந்த பிரான்சிஸ் அசிசியை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி never prayed. Saint Francis of Assisi never prayed. The second line, he became prayer itself. He became prayer itself. இந்த பிரான்சிஸ் அசிசி அவர் ஒரு காலம் ஜெபிக்கவே இல்லை. அவரே மாறினார். அவரே ஜெபமாகினார். ப்ளீஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த கிறிஸ்துவ நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் ஜெபிக்கும் மக்களாக இருப்பார்கள். ஜெபம்ன்றது தனியா போய் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு பக்கம் பக்கமா வாசிக்கிறது இல்ல. ஜெபம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஒண்ணா மாறிடும். எப்படி? செகண்ட், இட் ஷுட் பி ஆக்ட்ஸ் ஆஃப் லவ். வேலை முடிஞ்சு வர ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க இன்னைக்கு எப்படி இருக்குது, டயர்டா இருக்கிறீங்களா? வேலை முடிஞ்சு வர ஒய்ஃப் கிட்ட, என்னம்மா நான் உனக்கு ஒரு கப் காஃபி போடட்டுமா, நீ ரெஸ்ட் எடு. என்னம்மா உனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கிறியே, உனக்கு என்ன ஆயிட்டு இருக்குது? பிள்ளைங்க கிட்ட, ஹே யூ லுக் வெரி சேட், வாட்ஸ் ஹேப்பனிங் guy, கம் லெட்ஸ் கோ ஃபார் அ காஃபி, லெட்ஸ் டயலாக், ப்ளீஸ் ஸ்பீக் இட் அவுட், வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யூ, வாட் இஸ் ட்ரபிளிங் யூ. மேபி அவுட் சைட் இன் யுவர் ஒர்க் பிளேஸ், நீங்க வந்து கிறிஸ்தவர்கள்ன்றது எப்படி புரிஞ்சுப்பாங்க? த அப்ரோச் வித் ஹோப். when you do that acts of love, when you are able to do that acts of love to them, so living with compassion and forgiveness. நாம பழசையே போட்டு சேமிச்சு வச்சு இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்கல்ல, அவங்க கிட்டலாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், அவங்க கிட்டலாம் தள்ளியே இருக்கணும், அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாம் நர்ச்சர் பண்ண பண்ண நாம் யாரோ ஒருத்தர் மேல நெருப்பு வீசுவதற்காக நம் கைகளில் நெருப்பை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அது நம்மள தான் ஃபர்ஸ்ட் சுட்டெரிக்கும். ஆக்ட்ஸ் ஆஃப் லவ். ஸோ இப்ப நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க. நீங்க உண்மையான விசுவாசம், அதுவும் இந்த இயர் ஜூப்ளி இயர், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப்பா நாம இருக்கணும். இந்த 3ல நான் எது எதெல்லாம் செய்றேன்? நான் ஜெபமாக மாறி இருக்கிறேனா? நான் பிறருக்கு உதவ, எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உதவ, எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உதவ, ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி, டூயிங் சம் சேரிட்டி. யா, இன்னொரு விஷயம், உங்க பிள்ளைகளுக்கு என்று எக்ஸசிவா எதையும் சேர்த்து வைக்காதீங்க. தேவையானதை மட்டும் சேர்த்து வைங்க. எக்ஸசிவா நம்ம பதட்டத்துல எக்ஸசிவா சேர்த்து வச்சோம்னா, இன்னொரு ஜெனரேஷனை நாம அழிக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா, ஒன்ஸ் பீப்பிள் கெட் டு நோ, when they have more than what they need, their brain becomes highly lazy. So they will be disoriented from the life path. So, do the acts of love and charity with compassion and forgiveness. With compassion and forgiveness. So, மன்னிப்பு, மறந்து, கடவுளிடம் ஒப்பு கொடுக்கிறது. The third, community and worship. யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ, யார் யார்கிட்டலாம் விசுவாசம் இல்லையோ, உங்களை பார்த்தாவே அந்த விசுவாசம் வந்துடணுங்க. அந்த வைப்ரண்ட் எனர்ஜி. நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த வைப்ரண்ட் எனர்ஜிக்குள்ள வழி நடத்துறீங்களா?
ஆர் யூ ஏபிள் டு கிவ் ஃபெய்த் அண்ட் ஹோப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலிஜன். அவங்கலாம் தளர்ந்து இருக்கிறப்ப, சோர்ந்து இருக்கிறப்ப, நம்பிக்கையின் மக்களாய், நம்பிக்கையை தரக்கூடியவர்களாய் நாம் மாறி வாழுகிறோமா? இந்த 3ம் யார்ட்ட இருக்குதோ, யூ ஆர் லிவிங் யுவர் லைஃப் ஜஸ்ட் லைக் காட் வாண்ட்ஸ் யூ டூ. இந்த 3ல எதெல்லாம் என்னோட லைஃப்ல நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ப்ளீஸ் டேக் டவுன். யா ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்ல. மேபி இந்த இந்த ஆஸ்பெக்ட்ல செய்றேன். மேபி இந்த ஆஸ்பெக்ட்ல நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, அத நீங்க டேக் டவுன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி, வெரி கோர் அண்ட் கர்னல் ஆஃப் கிறிஸ்டியன் ஹோப். ஃபிரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த ஹோப் தளர்ந்து போதோ, தேங்கி போதோ, அவங்களுக்கெல்லாம் அவங்க மனசு, உடம்ப பாதிக்கும். உடம்பு மனச பாதிக்கும். மைண்ட் அஃபெக்டிங் த பாடி அண்ட் பாடி அஃபெக்டிங் த மைண்ட். சைக்கோசோமேட்டிக் அண்ட் சோமட்டோசைக்கிக். ஸோ இந்த தருணத்துல நான் என்னோட லைஃப்ப ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் குருவாக உள்ள வந்ததே தள்ளப்பட்டு தான் வந்தேன். என்னான்னா, எங்க அம்மாக்கு எப்படியாவது பையன சாமியார் ஆக்கிடணும். அப்பதான் ஊர்ல நம்மல்லாம் பெருமையா சொல்ல முடியும். என் பையன் சாமியார். சாமியார் படிக்கிறான். ஸோ அதனால 12th முடிச்சதும் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்தாச்சு. சரி வேற வழி இல்ல அப்படின்னு உள்ள. ஏன்னா அந்த இங்கிலீஷே பேச வராது நமக்கு. ஐ நெவர் ஸ்டடிட் இன் இங்கிலீஷ் மீடியம். All through I studied only in government schools. My parents were very poor. They could not educate me in English medium at that time. So, உள்ள வந்து சபைக்குள்ள வந்து, அப்படியே ஒவ்வொரு படிநிலை அப்புறம் ஒரு வெறுமை உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் கத்துக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. என் கூட மத்தவங்க வந்தவங்கலாம் ஒரு சிலர் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து சாமியாராக வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் சீக்கிரம் வந்துருச்சா, அதுலயும் நான் வந்து சேர்ந்த குரூப்ல ஒரு ஆங்கிலோ இந்தியன் வேற இருந்தாரு. அவருக்கு டபுள் புரமோஷன். ஸோ என் கூட வந்தவரு, அவர் புரமோஷன்ல முன்னாடி போயிட்டாரு. அ அப்ப இன்னும் தாழ்வு மனப்பான்மை அதிகமாயிடுச்சு. பாத்தியா நமக்கு அந்த இங்கிலீஷ் வராதனால நம்ம பாரு எங்கேயுமே சர்வை ஆக முடியல. இங்க நமக்கு லாக்கி இல்ல. இதெல்லாம் மைண்ட், பாடி இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒண்ணு அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம சின்னதுல அப்பா, அம்மா கிட்ட அதிகமா அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்ல. சண்டைகள். அவங்க குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்றது சரியா அவங்களுக்கும் தெரியல. ஸோ அதனால உருவான மனப்புண்கள், இதெல்லாம் எனக்குள்ள ட்ரௌமேட்டிக்கா இருந்துச்சு. அதிலும் குறிப்பா அப்பா, அம்மா அவங்க அந்த வறுமை நிலையில இருந்ததுனால, அம்மா வந்து மலேசியால பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ அதனால அ மலேசியாவுக்கு போய் உறவுகளோட போய் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக, அங்க போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்றதுக்காக போறதுக்காக. நான் 5த் முடிச்சிருக்கிறேன். என்னை எங்க விடுறதுன்னு தெரியல. என் தம்பி ஒருத்தன் இருக்கிறான். அவன தாத்தா, பாட்டி கிட்ட சேஃபா விட்டுட்டாங்க. அவங்களுக்கு மத்த யார்ட்டயும் விட நம்பிக்கை இல்லையோ, இல்ல அவங்க யோசிச்சாங்க, மேபி போய் ஒரு போர்டிங்ல விட்டுட்டோம்னா பையன் நல்லா படிப்பான் அப்படின்ட்டு. ஆனா, அவங்க என் கண்ணு முன்னாடியே ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ல எழுதியிருக்குது நான் ஒரு அனாதை அப்படின்ட்டு. ஸோ அதுல சைன் பண்றாங்க. நான் நெனச்சுக்கிட்டேன், "ஓ மை காட்! நம்ம அனாதை தான் போல இருக்குது உண்மையாவே." அதனால அப்பதான் அந்த போர்டிங் ஹவுஸ்ல அப்ப எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இதெல்லாம் என் மனசுக்குள்ள தேங்கி இருந்து அல்சரா மாறிடுச்சு. அப்ப நான் இந்த ஒவ்வொரு படிநிலையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். பிரதரா ஒரு ரீஜென்சிக்கு வந்துட்டேன். ஸோ ரீஜென்சி அப்படின்றது அந்த ஹவுஸ்ல எல்லா வேலையும் செய்யணும். அப்ப அனுகிரகாவுல தான் நான் ரீஜென்சி பண்றேன். கவுன்சிலிங் ரிசர்ச் சென்டர்ல. அந்த கவுன்சிலிங் சென்டர்ல ரீஜென்சில நான் செய்ற வேலை என்னன்னா, அங்க 70, 80 ரூம்ஸ் இருக்குது. எல்லா ரூமோட டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணி, ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு, அது மாரி நெறைய வேலை. என்ன பண்ணுவேன், சாப்பிடாம கூட வேலை செய்வேன். ஏன்னா, என்னைய குட் பாய் சொல்லணும். அதனால சாப்பிடாம கூட வேலை செய்றது. செஞ்சு ஒரு நாள் பார்க்குறேன், வாமிட் எடுக்கிறேன். பிளட் வருது வாமிட்ல. பயங்கரமா பெயின். அதுக்கப்புறம் போய் டாக்டர்லாம் செக் பண்ணா, அது உங்களுக்கு அல்சரு அப்படின்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் அனுகிரகால ஃபோர்ஸ் பண்ணி என்ன கவுன்சிலிங் படிக்கிறதுக்கு அனுப்புனாங்க எங்க பேட்ச. எனக்கு அந்த சைக்காலஜியே பிடிக்கல. எல்லாரையும் ஜட்ஜ் பண்றது தான் சைக்காலஜி. இதெல்லாம் என்னடா அப்படின்ட்டு. அங்க போய் அந்த கோர்ஸ்ல உட்கார்ந்திருந்தேன் இன்னொரு நபரா. புரொஃபசர்ஸ் நடத்துறப்பலாம் நான் கேள்வி கேட்டு,
அவங்கள ஸ்டாப் பண்ணுவேன். எதுக்குன்னா, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வாஸ் தேர் வித் மீ. எனக்கு சின்னதுல அந்த அஃபர்மேஷன், அட்டென்ஷன்லாம் கிடைக்காததுனால, ஸோ அந்த டீனேஜ்ல ஒரு 18, 17 அது போல இருக்கிற சமயத்துல, ஐ வாஸ் சீக்கிங் அட்டென்ஷன். யா கேள்வி கேட்டோம்னா, அவங்க ஸ்ட்ரக் ஆயிட்டாங்கன்னா, அங்க இருக்கிற கேர்ல்ஸ் எல்லாம் நம்மள பார்ப்பாங்க. ஸோ நமக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ ஐ வாஸ் டூயிங் ஆல் ஆஃப் தட். அப்புறம் அங்க குரூப்பா பிரிச்சு அனுகிரகால ப்ராப்பரா ஒரு பயங்கரமான ஒரு சிஸ்டமேட்டிக் சைக்கோ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அங்க நடக்கும். இப்போ பாருங்க, அந்த டாய்லெட் கழுவுன இடத்திலேயே நான் டைரக்டர் ஆயிட்டேன். அ. ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்க்கு நான் இப்ப டைரக்டரு. அ கோர்ஸஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. அ இப்ப மே மாசம் வரைக்கும் 60லிருந்து 70 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. இடம் இல்ல. ஹீலிங்க்கு. அவ்வளோ மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க தேடி. இதுல இப்படி வரவங்கள்ல 60% பிற மதத்தினர். ஸோ, வெளியில உள்ள மக்களுக்கும் இதனுடைய மகிமை புரியுது. ரைட். எனக்கு என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் போயி இந்த கவுன்சிலிங்க ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. வெறுப்போட இருக்கிறேன். குரூப் தனித்தனியா பிரிச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டு, ஒருத்தர் அவங்க மனசுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ண, இன்னொரு கவுன்சிலிங் தருவாங்க அந்த குரூப்புக்குள்ளேயே. இப்படி நடக்கிறப்போ பார்க்குறேன், ஃபாதர், சிஸ்டர் வயசானவங்கலாம் அழுவுறாங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்ல. எனக்கு சயன்டிஃபிக் ப்ரூஃப் வேணும். ஸோ நான் பார்த்தேன், இதெல்லாம் என்னடா! சும்மா நடிப்புடா. பார்ப்போம் நம்மோட டர்ன் வரட்டும் அப்டின்ட்டு. என்னோட டர்ன் வந்தப்ப, அங்க கவுன்சிலரா வந்தவரு கேட்கிறாரு, "உங்களுக்கு மனசுல என்னென்னலாம் தோணுதோ ஷேர் பண்ணுங்க" அப்டின்ட்டு. நான் சொன்னேன், "உங்களுக்கு என்னென்னலாம் என்கிட்ட எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. நீ தான் அத படிச்சிருக்கிறல்ல" அப்டின்னு. அவரால அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியல. ஸ்டாப் ஆயிடுச்சு கவுன்சிலிங். அப்போ ஒரு ஃபாதர் உள்ள வந்து நெறைய என்ன பத்தி அப்ரிஷியேட் பண்ணாரு. அதான் தட்ஸ் வாட் ஐ நீடட். He kept praising me and then told me, "Arul, can you share something of your childhood?" That is where I began to ventilate. நெறைய சின்ன வயசுல நடந்த எனக்கு அப்யூசஸ் எல்லாத்தையும் மனசுல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு, அதுக்கு மேல கவர் பண்ணி, மெழுகு போட்டு மூடி, எப்பப்பலாம் கடவுள் ஜெபம் எக்ஸ்ட்ரீமா ஜெபம் பண்றது. இந்த பெயின மறைக்கிறதுக்காக. அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஐ ப்ரோக் டவுன். ஐ கிரைட். ஐ வென்டிலேட்டட் ஆல் மை ஆங்கர். பிலீவ் இட் ஆர் நாட். என்ன சப்ஜெக்ட்ட நான் ஹேட் பண்ணனோ, ஐ பிகான் டூ லவ் இட். ஏன்னா அந்த ஹீலிங் நடந்ததுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் வெரி லைட். ஃப்ரம் மை மைண்ட், ஃப்ரம் மை ஹார்ட். ஐ ஃபெல்ட் வெரி லைட் அண்ட் ஹாப்பினஸ். ஐ கேனாட் டிஸ்கிரைப் தட் ஹாப்பினஸ். அன்னைக்கு முடிவு பண்ணேன். எது என்ன சுகப்படுத்துச்சோ, அத இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போணும்டா அப்படின்னு. அதுக்காக நான் பெர்சனலா முயற்சி எடுத்து அந்த கன்ட்ரிக்கு போணும், அந்த கன்ட்ரிக்கு தான் போணும்லாம் எள்ளளவும் செய்யல. ஐ அம் ட்ரூத்ஃபுல். எள்ளளவும் நான் முயற்சி எடுத்து இந்த கன்ட்ரிக்கு போனேன், அத பண்ணி. கடவுளா கரெக்ட்டா வந்து அமையும். எங்க தேவையோ அங்க கடவுள் கொண்டு போய் என்ன செட் பண்ணி வைப்பாரு. அங்க இருக்கிற பணிய முடிச்சுட்டு அங்கேயே தங்க மாட்டேன். நான் வந்துருவேன். அப்படிதான் 1 மாசமா 1 மாசத்துக்காக போனேன் துபாய்ல. 6 வருஷமா தங்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த பணி முடிஞ்சது. ஒரு ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். முடிஞ்சுச்சு. அடுத்த ஆள்ட்ட விட்டாச்சு, வந்தாச்சு. இப்ப அனுகிரகாவ எடுத்து இன்னொரு லெவலுக்கு யூரோப்பியன் கோர்ஸஸ்லாம் அங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நெறையா இப்ப சைக்கியாட்ரிஸ்ட்க்கு ஒரு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ். அதிலும் குறிப்பா நான் எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு மிஷன் தொடங்கியிருக்கிறேன். என்னன்னா, மென்டல் ஹெல்த் கிளினிக். இதுவரைக்கும் 1 வருஷம் தான் ஆகுது தொடங்கி. 1056 பேர் மனநலனுக்கு ஃப்ரீயா ஹெல்ப் கிடைச்சிட்டு இருக்குது அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மையான ஆன்மீக நம்பிக்கைக்குள் யாரால் செல்ல முடியும்னா, உள் மன காயங்களை சரிவர ஆற்றுப்படுத்துறவர்களே. Whoever receives an inner healing will be able to experience a complete hope that becomes your life. Because body, mind, soul, they are all interconnected. If one gets affected, the other will also get affected. Right. எங்களுடைய யுனிவர்சிட்டில ஒரு ரிசர்ச் பண்ணோம். யாருக்கு இந்த முழுமையான சுகம் நடக்கிறது? யாருக்கு இந்த முழுமையான கடவுளுடைய அனுபவம் நடக்கிறது? ஸ்டெப் 1. அங்க வந்த கிளையன்ட்ஸ்க்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் ஹீலிங் நடந்ததோ, அவங்கள எல்லாம் ஒரு மெட்டா அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சது.
யார் யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் தோணுதோ, என் லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்ற அவேர்னஸ். அதுதான் இப்ப என்ன பாதிச்சுட்டு இருக்குது அப்படின்ற அவேர்னஸ். இதெல்லாம் இன்னமும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற அவேர்னஸ். 2வது இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படின்ற அக்செப்டன்ஸ். நான் இப்ப ஏத்துக்கிட்டு நான் சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் நான் வெளியிடணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா? அது மாரி ஒருத்தர் இன்னொருத்தர நம்பி ஷேர் பண்றது. 4வது இப்படி ஷேர் பண்றது மூலம் எனக்கு சுகம் கிடைக்குது அப்படின்ற நம்பிக்கை. இந்த 4ம் யாருக்கு நடக்கிறதோ, அவர்கள் முழுமையான சுகம் பெற்றவர்களாக மாறுவாங்க. அவங்களுடைய சுகம் முழுமையான சுகமாய், அவங்களுடைய இதயம் கடவுளை கடவுள் ஆட்கொண்ட இதயமாய் மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 4ம் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்குதா? நடக்குதா? எங்க நீங்க ஸ்டக் ஆயிருக்கிறீங்க? அதனால உங்களுக்கு முழுமையான சுகம் நடக்காம இருக்குதா? அப்படின்றத நீங்க தான் முடிவு செய்து சரி செய்யணும். அன்புக்குரியவர்களே, இப்ப அந்த தியானத்த எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீங்களோ, அமர்ந்திருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு சாஞ்சு படுத்திருந்தா ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா, சாஞ்சு படுக்கிறதுனாலும் படுத்துக்கோங்க. இந்த தியானத்துக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, "ஐயோ! நான் தியானம் செய்யணும். எந்த உணர்வுகளும் வரக்கூடாது. ஒருமிச்சு தியானம் செய்யணும். என் மைண்ட் ஃபோகஸ்டா இருக்கணும்." அப்படின்ற ஓவர் ரெகுலேஷன்ஸ கொண்டு வராதீங்க. அது தியானத்தின் முதல் படியே கிடையாது. அப்படி அந்த ரெகுலேஷன்ஸோட போய் தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா, இன்னும் அதிகமா டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன்னா, எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதுதான் அதிகமா வரும். ஸோ, டேக் எனி கம்ஃபர்டபிள் பாஸ்சர். ஜஸ்ட் மேபி ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் நம்ம இந்த தியானத்த செய்வோம். அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சூஸ் ஐதர் யூ வாண்ட் டு க்ளோஸ் ஐஸ் ஆர் யூ வாண்ட் டு ஹேவ் ஓப்பன் ஐஸ். யூ ஜஸ்ட் சூஸ் வாட்டெவர் தட் யூ லைக். Right now, I'm going to play Gregorian chants. These are all very healing music. It's being researched and found. Gregorian music is the high form of healing waves. ஸோ இந்த மியூசிக் கேட்க கேட்க எனக்கு இதெல்லாம் சுகம் நடக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ், அக்செப்டன்ஸ், த இன்டென்ஷன் டு ரிலீஸ் ஆல் த நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஃபோர்த், நான் இப்படி ரிலீஸ் பண்றப்ப, இத கடவுள்ட்ட நான் சொல்றப்ப, எனக்கு முழுமையான சுகம் கிடைக்கிறது அப்படின்ற நம்பிக்கை. இது வேணும். இத மட்டும் கிளியரா நெனச்சுக்கிட்டு, கம்ஃபர்டபிள் பாஸ்சர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே உங்க மைண்ட் லெட் யுவர் மைண்ட் லிசன் ஒன்லி டு மை வாய்ஸ் அண்ட் மை வாய்ஸ் அலோன். Just slowly breathe in and breathe out. Those who want to close eyes can close. Those who want to open your eyes, still meditate, you can do so. Relax yourself. என்ன டிஸ்டர்பிங் தாட் வந்தாலும், ஜஸ்ட் அட்டெண்ட் டு இட் அண்ட் மேக் தட் அஸ் அ பிரேயர். கடவுளே, எனக்கு இந்த தாட் இப்ப வருது. ஐ அம் ஆஃபரிங் தட் டு யூ. என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. வரதே அவேர் ஆகி அதை ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிருங்க. இட் வில் கோ. Awareness yourself. எனக்குள் நம்பிக்கை என் நிலையில் இருக்கிறது. நான் எங்கெல்லாம் வளர வேண்டும்,
எதையெல்லாம் நான் இன்னும் சிறப்புற செய்ய வேண்டும்? ஃபாதர் ஆடியோ வரல ஃபாதர். மியூசிக் வரல ஃபாதர். என்னன்னா? மியூசிக் கேட்கல ஃபாதர். மியூசிக் கேட்கலையா? இல்ல ஃபாதர். லேப்டாப்ல இருந்து ப்ளே பண்றீங்களா? இல்ல செப்பரேட் ஸ்பீக்கரா ஃபாதர்? அ என்னுடைய சிஸ்டத்திலே ப்ளே பண்றேன். ஐ திங்க் ஷேர் ஆடியோ, கம்ப்யூட்டர் ஆடியோன்னு Zoomல அந்த ஆப்ஷன் இருக்கும் ஃபாதர் ஷேர் பண்ணும்போது. ஷேரிங்ல வந்து ஷேர் கம்ப்யூட்டர் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டிக் பண்ணீங்கன்னா அது ஆடியோக்கு வந்துரும். இல்ல இதுல இல்ல, Zoomல. ஓகே. Zoomல ஷேர் பண்ணும்போது, அங்க சைட்ல வந்து ஷேர் கம்ப்யூட்டர் ஆடியோன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அத டிக் பண்ணீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல என்ன ஆடியோ இருக்கோ அது எங்களுக்கெல்லாம் வந்துரும். ஆர் இந்த ஆடியோ எனக்கு அனுப்ப முடிஞ்சா எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க ஃபாதர். தட் ஐ கேன் ஆல்சோ ப்ளே. பிபிடில இருக்கா ஃபாதர் இது? Yeah. Audio. Is it possible to send audio to me ஃபாதர்? Automatically join computer audio யா? எஸ். இல்ல. டிக் பண்ணு. இல்ல அது அது இல்ல ஃபாதர். ஷேர்ல இருக்கும். தட் இஸ் யுவர் ஸ்பீக்கர் ஆடியோ. நீங்க பேசுறது அது. ஆ. ஷேர் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா, when you share, ஓகே. click the share option. Otherwise, you stop the sharing and do it again ஃபாதர். இப்ப ஆடியோ இருக்குதா? இல்ல ஃபாதர். அந்த ஷேர்ல போனீங்கன்னா, மேல வந்து ஸ்கிரீன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அட்வான்ஸ்ட்ன்னு இருக்கு பாருங்க. மேல 3 ஆப்ஷன் வரும். When you click the share button, you are Yeah. getting screen, document and Yeah. advanced. The Documents advanced, advance. Yeah, 3 வருது. yeah, in the advanced you have a computer audio. Computer audio. Okay. Yeah, that one you click and you, so computer audio வந்துரும். Yes father. வருதா Now இப்ப? we can hear. Yes, yes. Just close your eyes and become aware. Just be mindful. உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துட்டு If இருக்குதோ, you are என்னென்ன running a தாட்ஸ் வருதோ, business என்னென்ன where you ஃபீலிங்ஸ் are the one இருக்குதோ, who's managing just become operations, mindful. sales, marketing, finances, hiring, and everything else, then let me tell you something. You're not really running. இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல இருக்கிறப்ப, ஆல்ஃபா வேவ்ஸ் உங்க பிரெயினுக்கு ஹெல்த்தியா போயி, நெறைய நோய்கள்ல இருந்துமே சுகம் கிடைக்குது. ஏன்னா, நம்ம கடவுள் பிரெயின ஆக்சஸ் பண்றோம். கடவுளுடைய இமேஜா நம்ம மாறுறோம். ஹீலிங் பிகம்ஸ் பாசிபிள். Just go deeper and deeper, deeper to yourself. Just listen to the music. Just deep breathing, a lot of positive words, going deeper. Just become aware of yourself. என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அது டிஸ்ட்ராக்ஷனா நினைக்காதீங்க. அதையே ஜெபமாக்குங்க. எனக்கு இந்த தாட் வருது. எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் வருது இப்ப. Just become aware of that. A few seconds.
இயேசு உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தன்னை மீது கை வைத்து சொல்லுகிறதா ஆசீர்வாதங்கள் அப்படியே ஒரு லைட் போல உங்க உடம்புல கிடைக்கிறது மாதிரி going deeper and deeper. As you go deeper and deeper, the whole body becoming lighter and lighter, light as feather. Jesus is blessing you. Jesus blessing going through your body, making you feel lighter, lighter, lighter. Observe your breathing. Breathing into that. Gently and slowly begin to bend. Doing exercise. நம்ம ஒரு இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ன்ற அவேர்னஸ்க்கு வாங்க. மெதுவா மூச்சு வாங்கி வெளியிடுங்க. ஜென்டிலா ரப் யுவர் பாம்ஸ். 2 கைகளையும் உரசி அப்படியே உங்க முகத்தை வார்ம் பண்ணிக்கோங்க. முகத்தை அப்படியே தேய்ச்சிக்கோங்க. டேக் யுவர் டைம். ஸ்லோலி அண்ட் ஜென்ட்லி ஓப்பன் யுவர் ஐஸ். Take your time. Slowly become aware. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hope you all come back. Friends, maybe we will continue a few more slides, after which we will lead you to some discussion, a short discussion. அதை முடிச்சுட்டு நம்ம திரும்ப கடைசி பிரேயருக்கு வந்துடலாம். இந்த ஹோப்புக்கு அடையாளமா அன்னை மரியாள் எவ்வாறு நமக்கு சைன் அண்ட் சிம்பிள் ஆஃப் ஹோப்பா இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ட்ரஸ்டிங் காட்ஸ் பிளான். நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் பரிந்து பேசுகிற அன்னையாய் அன்னை மரியாள் இருக்கிறாங்க. அவங்கதான் சிம்பிள் ஆஃப் ஹோப் இன் கிறிஸ்டியானிட்டி. ஒரு ஹோப் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான சிம்பிளே அன்னை மரியாள் தான். அனன்சியேஷன். இப்போ வெரி ரீசன்ட்லி வி செலிப்ரேட்டட். அப்ப இறைவனுடைய வார்த்தை இவர்களுக்கு அறிவிக்கப்படுகிற பொழுது ஆம் என்று சொல்லி, இப்ப அவங்க அதை பார்க்கல, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்பிக்கிறது மட்டும்தான். அந்த ஹோப் gave as new start for a salvation history. அன்னை மரியாள் சொன்ன அந்த எஸ்ல தான் ஒரு புது ஹிஸ்டரியே உருவாகிறது. ஒரு விடுதலை பயணம், ஒரு புதிய விடுதலை பயணம் அன்னை மரியாள் உடைய ஹோப்னால. பாருங்க, கானா ஒரு திருமணத்துல ஒரு ஹோப். அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, my hour has not come அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. ஆனா அன்னை மரியாளுடைய அன்னை மரியாளோட ஹோப்பை பாருங்களேன். நேரா ஒர்க்கர்ஸ்ட போய் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சோ அந்த ஹோப்
அந்த வெட்டிங் அட் கேனால ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து அந்த திருமண நிகழ்வை நிகழ்த்துவோரை காப்பாற்றினுச்சு. Hope in God's plan even when it is sorrow. அதான் பார்த்தீங்கன்னா, கல்வாரி மலையில அந்த சிலுவையின் அடியில் அன்னை மரியாள் அங்க நின்று அங்க சைன் ஆஃப் ஹோப் இதெல்லாம் மாறி போகும். சஃபரிங் டைம்ல அந்த ஹோப் ஆங்கரை பண்ணதுனால அவங்களோட மனசுல நங்கூரமா இறங்கி இருந்ததுனால எல்லாம் மாறி போகும். கடவுள் வாக்களித்தது போல ஒரு வெற்றி இருக்கும், ஒரு விடுதலை இருக்கும், ஒரு உயிர்ப்பு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை அதை எல்லாம் மனதிலே வைத்து தியானிக்க வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய அந்த படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா லில்லி ஃப்ளவர் இருக்கும். இட்ஸ் அ சைன் ஆஃப் பியூரிட்டி அண்ட் ஹோப். அதுவும் ஜெபம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், அன்னை மரியாள் நம்பிக்கை நட்சத்திரமே அப்படின்னே ஜெபிக்கிறோம். அதனால்தான் டிராவலர்ஸ் பயணம் செய்கிறவர்களுக்கெல்லாம் வழித்துணையாக மாதா இருக்கிறாங்க. ப்ளூ மேண்டில் அன்னை மரியாள் மீது இருக்கிற அந்த ப்ளூ மேண்டில் அர்த்தம் டிவைன் கிரேஸை நமக்கு பெற்று தருகிறார்கள். ரோசஸ், லவ், ஹோப் இதெல்லாம் ஒரு சார்ட் ஆஃப் ஆஸ்பிரேஷன், ஐ மீன் அப்பாரிஷன்ஸ்ல உருவான ஒரு சில இடங்கள்ல அன்னை மரியாள் கொடுத்த அந்த காட்சிகள்ல Immaculate Heart, it's a sign of peace and compassion. அன்னை மரியாள் எவ்வாறெல்லாம் இந்த நம்பிக்கையின் அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்றத நம்முடைய வாழ்க்கையில எப்படி வாழலாம். ஜெபங்கள் ரோசரி செல்லும் பொழுது அன்னை மரியாளை ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு அவங்கள போல எனக்கும் இந்த ஹோப் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த ரோசரியை சொல்றாரு. ஒரு சிலர்லாம் பில்கிரிமேஜ், ஒரு நடை பயணமா அன்னை வேளாங்கண்ணியோ பூண்டி மாதா கிட்டயோ ஒரு நடை பயணமா போறப்ப அன்னை மரியாள் எவ்வாறு அந்த நம்பிக்கையின் அடையாளமா இருந்தாங்களோ அது போல நானும், இல்ல அந்த ஃபீஸ்ட் எல்லாம் அன்னை மரியாளுடைய ஃபீஸ்ட் எல்லாம் கொண்டாடுறப்ப குடும்பங்கள்ல அந்த நம்பிக்கையை பத்தி ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, அதை ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டமா மாற்றி கொண்டாடுறது. இதன் மூலமா நம்மளும் அன்னை மரியாள் அவங்க கிட்ட இருந்த அந்த நம்பிக்கையை நம்மளும் வாழ்வோம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, May the good of God of hope fill you with all joy and peace as you trust in him, so that you may overflow with hope by the power of the Holy Spirit. இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற பிளஸிங். அந்த கடவுள் நமக்கு முழுமையான நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கையற்ற நிலையிலும் இயேசு நம்பிக்கை தரார். அதனாலதான் 12 வருடமா அந்த நோயினால் வாடின பெண் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டதும் நம்பிக்கை பிறக்கிறது. இறந்த லாசரை உயிர்ப்பித்த பொழுது அங்க ஸ்டாம் அண்ட் சீல பயங்கர ஸ்டாம் வந்ததும் கூட இருந்த டிசைபிள்ஸ் எல்லாம், ஐயோ தூங்கிட்டு இருக்கிறீங்களே, எழுங்க, நம்ம மூழ்க போகிறோம், இறையாதே சும்மா இரு. அவங்களுக்குள்ள நம்பிக்கை பிறக்குது. எல்லாம் அமைதியான உடனே அவங்களுக்குள்ள நம்பிக்கை பிறக்குது. பேரலைஸ்டு மேன் த பூல் ஆஃப் பெத்சாய்டா, யாரும் என்னை இறக்கி விட ஆள் இல்லையே, நம்பிக்கையற்று போயிருக்கிறான், அவனுக்கு சுகம் கிடைக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த நம்பிக்கையின் வித்தை விதைத்திருக்கிறார். யார் அதை சரிவர பயன்படுத்துகிறோமோ, சரியான பாதையில் செலுத்துகிறோமோ, அது இன்னும் அதிகமாய் நம்முடைய குடும்பத்துல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பரவி பெரிய விருட்சகமாய் அதில் நிறைய பறவைகள் வந்து அமர்ற இடமா அது மாறும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்குரிய தியானத்திற்கான கேள்வி, இந்த தவ காலத்திலிருந்து, இந்த தியான அமர்விலிருந்து என்னென்ன மாற்றங்களை என்னுடைய வாழ்க்கையில் இன்றையிலிருந்து நான் துவங்க போகிறேன்? டிஸ்கஷன் ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதும். 5 to 7 minutes. ஸோ அந்த குரூப், ஏன்னா நம்ம 3-4 பேர் தான் இருக்கிறோம் அந்த குரூப்ல. ஸோ
5 to 7 மினிட்ஸ்ல 7 மினிட்ஸ் போட்டீங்கன்னா கூட போதும் ஜூலியன். ஸோ 7 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். வாட் சேஞ்சஸ் am I going to implement in my life from today? இந்த 3 நாள் தியானத்துல எனக்கு என்னென்ன இன்சைட்லாம் வந்துச்சு? என்னென்ன மாற்றங்களை நான் இன்றிலிருந்து என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வரப்போகிறேன்? அப்படின்னு இந்த மாற்றங்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அன்புக்குரியவர்களே, faith has to do with things that are not seen and hope with things that are not at hand. So இதுக்காக தான் புனித அகஸ்தினார் இதை தான் நமக்கு சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த தியானத்தினோட இறுதியில் இருக்கிறோம். ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாரும் ஒரு சில முடிவுகளை எடுத்திருப்போம். இந்த தியானத்துல உங்களோட பயணிச்சதுல எனக்கும் நல்ல சந்தோஷம். இது எனக்குமே ஒரு பர்சனல் தியானம் போல. நான் ப்ரீச் பண்ணாலுமே என்னோட லைஃபுக்கு நான் அப்ளை பண்ணி எதெல்லாம் நான் எனக்குள்ள சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. என்னோட லைஃப்பை அனலைஸ் பண்றதுக்கும் இன்னும் ஒரு நல்ல குருவா என்னை சுத்தி இருக்கிற நடக்கிற அந்த தீமைகளை பெரிதுபடுத்து அதையே திரும்ப திரும்ப இதெல்லாம் நடக்குதே அப்படின்ற சிந்தனைக்குள்ள போகாம கடவுள் எனக்கு கொடுத்த வரங்களை எல்லாம் நினைத்து நான் எப்படி இன்னும் அதிகமாய் என்னுடைய மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் அப்படின்ற மாற்றங்களை நான் கொண்டு வர போறேன் அப்படின்றதுலதான் எனக்கு இந்த ஃபோக்கஸ், இந்த தியானம் எனக்கு கற்றுக் கொடுத்ததா நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த இறுதி நாள்ல நீங்க எடுத்த அந்த முடிவுகள்லாம் கடவுள் நிச்சயம் உங்களோட இருக்கணும் அப்படின்னு நாம வேண்டிப்போம். அதனால நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜபத்தை சேர்ந்து வாசித்து இந்த ஜபத்தை ஒரே குடும்பமாக சொல்லுவோம். Let's pray together. Dear God, we thank you for the gift of family, for the gift of family and for the hope you give us even in difficult times. May we always find strength in each other and in you, and may your family be a source of joy and peace. Amen. Amen. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் ரட்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to God. The Lord be with you. And with your spirit. May the Almighty God bless you. God bless you, the Father, Son, and the Holy Spirit. Amen. 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 So God bless you. It has been wonderful journeying with you. Thank you, Julian, for the wonderful opportunity to get to know your family and all the members. May God bless you all. எல்லாரும் அனுகிரகாக்கு வாங்க. In case you need any help, we have 100 rooms. You're most welcome. First question just can you explain about Anugraha 2 minutes? What is Anugraha? What is happening in Anugraha? It will be more useful to many people. Yeah. Anugraha Counseling Psychotherapy Research Center. So இங்க என்னன்னா சைக்கோதெரப்பி, அதாவது இந்த சயின்ஸ் ஆஃப் சைக்கோதெரப்பியை ஸ்பிரிச்சுவாலிட்டியோட சேர்த்து மக்களுக்கு உடல் நலம் ஆற்ற ஒரு மையமா அது இருக்குது. ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சது ஒரு 5,000 to 8,000 people பக்கம் வந்துட்டு போறாங்க நலம் பெறதுக்காக. அங்க ஷார்ட் கோர்சஸும் இருக்குது, லாங் டேர்ம் கோர்சஸும் இருக்குது. இப்ப மந்த் ஆஃப் மேல எப்படி இன்னொருத்தங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படின்றது அந்த ட்ரைனிங்கும் நடக்குது.
ஒரு சில ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. இப்ப நெக்ஸ்ட் மந்த் ஆன்லைன்ல நானோ ஸ்கில்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்குது. அது எப்படின்னா, ஒருத்தர் மத்தர்ட்ட எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லயுமே இந்த ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற அந்த ட்ரெய்னிங் நடக்கும் ஆன்லைன்ல. ஸோ ஆன்லைன் ஸ்கில்ஸ் ட்ரெய்னிங்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. மேபி நான் ஜூலியன் கிட்ட பாஸ் பண்றேன் எங்களோட ப்ரௌசரை. ஸோ தோஸ் ஆஃப் யூ would like to join in any course or just visit Anugraha, you're most welcome. And I would like to share the Anugraha free mental health clinic address. In any case, you come across anybody who wants a mental health help. So here, mental health is not a business. So it is free mental health. So they can contact this number and get help. There are various languages the counseling procedure goes on. So people can avail from it. And we have psychogerontology option also. யாராவது வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, கூட அவங்க கூட யாருமே இல்லை, இல்லை அவங்க வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட யாராவது பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னா, ஃபாதர் சிஸ்டர்ஸ் எவ்ரி மந்த் வீட்டில் வயசானவங்க இருக்கிறவங்க கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களோட மென்டல் ஹெல்த்தை செக் பண்ணி அவங்க கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் கால் பண்ணி அவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. மியூசிக் தெரப்பி இருக்குது, குழந்தைங்களுக்கான ப்ளே தெரப்பி இருக்குது. ஸோ நேராகவும் வரலாம், ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஹெல்ப்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட் வெல்கம். Anugraha is never an institution, it is a home. It is a home away from home. So you are most welcome to participate. Right now, I am finishing my PhD in psychotherapy science in Sigmund Freud University in Austria, Vienna. So I'm continuing this mission, and we have future plans, a lot of future plans. எப்படி இந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், நிறைய பேருக்கு மனநலனை கொடுக்கணும். அந்த மனநலன் அவங்க பெறுறப்ப தான் இன்னும் அதிகமாக அவங்களோட விசுவாசத்தில் ஈடுபட்டு உண்மையான முழுமையான ஆன்மீகத்தில் பங்கு கொள்வாங்க அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ தேங்க்யூ. இன் எனி கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு ஆஸ்க். Thanks a lot for that. And Jayate, just she want to say one vote of thanks for that. Jayate? கேக்குதா? கேக்குது இப்ப கேக்குது. Reverend Father Arun, I really thank you for this 3 days retreat on behalf of all the family members, which was very enlightening and meaningful, especially the wilderness journey, a spiritual renewal was very well explained, and the insights into the impact of spirituality on the brain and its neuroplasticity, which was new to us, was brought out very beautifully. On behalf of all the family members, once again, I thank you, Father, and extend our best and warm wishes for your spiritual journey. Thank you. Thank you. Thanks a lot for that. Thank you, Father. All smile. Yeah, thank you. Thank you, everyone. Thank you so much, Father. Thank you, Father. Thanks Thanks a lot, Father. Thanks for your time. Thank you, Father. Thank you. Good night. Thank you.